குட் மார்னிங் டே 43 ஸ்விம்மிங் கிளாஸோட டே 10 நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மார்னிங் செஷன் போல் ஒர்க்லாம் இருந்ததுனால ஈவினிங் 1 hour மட்டும் போயிட்டு வந்தேன். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் வந்து என்னோடய சிஸ்டர் பண்ணியிருந்தா. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்தது. இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஃபேமிலியாக வந்து கோவா போயிருக்கும் போது இந்த வாட்டர் ரைட்ஸில் பனானா ரைடுன்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஸ்கிட் அடிக்கும் போது வந்து தள்ளி விட்ருவாங்க. அந்த பனானா ரைடில் வந்து நானும் என்னோடய சிஸ்டர் தான் உட்காந்துருந்தோம். எங்கள் 2 பேரும் தள்ளி விட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா அவளை வந்து அமுக்கிட்டு நான் மேலே வந்தேன். ஏன்னா எனக்கு தண்ணினா ரொம்ப பயம். அது வரைக்கும் தண்ணினா பயமே இல்லாதவளுக்கு வந்து பயம் பயங்கரமாக வந்துச்சு. இந்த இன்சிடென்ட் நான் மறந்துட்டேன். இப்போ நான் கேட்டேன், யாரையும் வந்து முக்குன்னு தண்ணியில் அப்படி அது வேறு யாரும் இல்லடி என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருந்தா. ஸோ சும்மா இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணேன். ஈவினிங் போல் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிருக்காங்களா, அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு எங்கள் தொழிலானோம் ஸ்கேட்டிங் கிளாஸ் போகணும். நாங்கள் ஸ்கேட்டிங் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. இதை வந்து அவன் நேற்றே சொல்லிட்டான், நான் தான் இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கி நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட்.